இரண்டாம் உலகப் போர் இது வெறும் ஒரு போருன்னு சொல்லி முடிச்சிட முடியாது. கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய மொத்தமா மாத்தி உலகத்தோட வரைபடத்தையே திருத்தி எழுதின ஒரு பெரிய சரித்திர நிகழ்வு. வெறுப்பு, பேராசை, தியாகம்னு மனுஷனோட எல்லா முகங்களையும் காட்டின இந்த போரோட முழுக்கதையும் நாம இப்ப பார்க்கலாம். உண்மையிலேயே இரண்டாம் உலகப் போர் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான். அது வெறும் நாடுகளுக்கு நடுவுல நடந்த சண்டை மட்டும் இல்ல, அது சித்தாந்தங்களுக்கே இடையான ஒரு மோதல், மனித குலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிச்ச ஒரு முக்கியமான திருப்புமுனை. சரி, இவ்வளோ பெரிய ஒரு போரோட தீப்பொறி எங்கிருந்து வந்துச்சு? அது முதல் உலகப் போரோட சாம்பல்ல இருந்து தான் உருவாச்சு. 1918ல போர் முடிஞ்சாலும் உலகத்துக்கு உண்மையான அமைதி கிடைக்கவே இல்ல. குறிப்பா ஜெர்மனி பெரிய அவமானத்துல வெந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது வெர்சைஸ் ஒப்பந்தம்னு ஒன்னு ஜெர்மனி மேல திணிச்சாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, நாட்டோட பொருளாதாரம் மொத்தமா முடங்கி போச்சு. மக்களுக்கு வேலை இல்ல, பணத்துக்கு மதிப்பே இல்ல. இந்த அவமானமும் கோபமும் மக்கள் மனசுல ஒரு பெரிய வெறுப்பு தீய மூட்டிடுச்சு. அந்த வெறுப்போட நெருப்பிலிருந்து தான் அடால்ஃப் ஹிட்லர் உருவானா. நம்ம இழந்த பெருமையை மீட்டு ஜெர்மனிய மறுபடியும் ஒரு உலக சக்தியா மாத்துறன்னு அவன் பேசின பேச்சு விரக்தியிலிருந்த மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா தெரிஞ்சுது. ஆனா அந்த நம்பிக்கை ஒரு சர்வாதிகாரியோட கையில ஜெர்மனிய கொண்டு போய் ஒப்படைச்சுது. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததும் ஜெர்மனியோட முகமே மாறிடுச்சு. ஒரு பயங்கரமான இராணுவ ஆட்சி உருவாச்சு. ஆனா அவனோட பேராசை ஜெர்மனியோட மட்டும் நிக்கல. உலகத்தையே ஒரு பெரிய போர்க்களமா மாத்துறதுக்கு அவன் தயாராகிட்டு இருந்தான். செப்டம்பர் 1, 1939 அன்னைக்கு காலையில ஜெர்மனியோட பீரங்கிகள் போலந்துக்குள்ள நுழைஞ்சது. உலகமே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. இரண்டாம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சது. இனிமே பேச்சுவார்த்தைக்கும் இடமில்ல, பின்வாங்கவும் வழியில்ல. போலந்து தாக்குதலுக்கு பிறகு உலகம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் சேர்ந்த அச்சு சக்திகள், இன்னொரு பக்கம் பிரிட்டன், பிரான்ஸ் தலைமையில நேச நாடுகள். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் இந்த நேச நாடுகள் கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஜெர்மனி பிளிட்ஸ்கிரீக்னு ஒரு புதுவிதமான போர் யுக்திய பயன்படுத்தினாங்க. அதாவது மின்னல் வேக தாக்குதல். யோசிச்சு பாருங்க, வானத்துல இருந்து விமானமும் தரையிலிருந்து பீரங்கியும் ஒரே நேரத்துல தாக்கினா எப்படி இருக்கும்? எதிரிங்க சுதாரிக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிரும். இந்த டெக்னிக் மூலமா தான் போலண்ட சில நாட்கள்லயும் பிரான்ஸ சில வாரங்கள்லயும் ஜெர்மனி ஜெயிச்சது. ஹிட்லரோட படைய ஜெயிக்கவே முடியாதுங்கிற ஒரு பயம் உலகத்துக்கே வந்துடுச்சு. ஐரோப்பா முழுசும் ஹிட்லரோட கொடி பறந்துட்டு இருந்துச்சு. இனி ஜெர்மனியோட வெற்றி நிச்சயம்னு உலகம் நினைச்ச நேரத்துல தான் போரோட போக்கே மாத்தின சில முக்கியமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஹிட்லரோட அடுத்த டார்கெட் பிரிட்டன். லண்டன் மேல ராத்திரி பகலா குண்டுமழை பெஞ்சது. மக்கள் பதுங்கு குழிகள்ல வாழ்ந்தாங்க. ஆனா அப்போதைய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலோட குரல் ஒன்னு சொல்லுச்சு: நாம ஒருபோதும் சரணடைய மாட்டோம். அவரோட இந்த மன உறுதிதான் ஹிட்லரோட வெற்றி பயணத்துக்கு விழுந்த முதல் பெரிய தடை. பிரிட்டனை ஜெயிக்க முடியலைங்கிற கோபத்துல ஹிட்லர் அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய தப்ப செஞ்சான். அதுதான் சோவியத் யூனியன் மேல படையெடுத்தது. ஆபரேஷன் பர்பரோசான்னு பேர் வச்ச அந்த தாக்குதல் ரஷ்யாவோட கடுமையான குளிர்லயும் சோவியத் ராணுவத்தோட வீரத்திலையும் தோத்து போச்சு. குறிப்பா ஸ்டாலின்கிராட் நகரத்துல ஜெர்மனி சந்திச்ச பெரிய தோல்வி போரோட தலையெழுத்தையே மாத்தி எழுதிடுச்சு. அதே நேரத்துல உலகத்தோட இன்னொரு பக்கம் ஜப்பான் ஒரு தப்பான முடிவெடுத்தது. டிசம்பர் 7, 1941 அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் துறைமுகத்தை தாக்கிட்டாங்க. இது அமைதியா தூங்கிட்டு இருந்த ஒரு பெரிய பூதத்தை தட்டி எழுப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கா நேரடியா போருக்குள்ள குதிச்சுது. அவங்களோட பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், அவங்களோட பொருளாதார பலம் எல்லாமே நேச நாடுகளுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துச்சு. அப்போதான் போரோட தராசு மெதுவா நேச நாடுகள் பக்கம் சாய ஆரம்பிச்சுது. போர் இப்போ உச்சகட்டத்தை அடைஞ்சது. கண்டம் தாண்டி ஒவ்வொரு தெருவுலயும் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. நாம இப்ப பார்க்க போறது வெறும் போரோட இறுதிக்கட்டம் மட்டும் இல்ல, மனித குலம் தான் சரித்திரத்துல சந்திச்ச மிக இருண்ட பக்கத்தையும் தான். இந்த நேரத்துல நடந்த ஹோலோகாஸ்ட் மனுஷனோட மனசாட்சியையே உலுக்கி போட்டுச்சு. நாஜிகள் யூத மக்களை ரொம்ப திட்டமிட்டு ஒரு தொழிற்சாலையில கொள்ற மாதிரி வதை முகாமங்கள்ல வச்சு கொன்னு குவிச்சாங்க. சாப்பாடு, மருந்து, அடிப்படை மனித உரிமைன்னு எல்லாமே மறுக்கப்பட்டுச்சு. அவங்க அனுபவிச்ச கொடுமைகள் சரித்திரத்துல ஒரு கருப்பு பக்கம். 1944ல டி-டே தாக்குதலோட ஐரோப்பாவுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பிச்சது. பிரான்ஸை மீட்டு நேசப்படைகள் ஜெர்மனிய நோக்கி முன்னேறினாங்க. கிழக்கிலிருந்து சோவியத் படைகளும் உள்ளவர ஹிட்லரோட கோட்டையான பெர்லின் நாலா பக்கமும் சூழப்பட்டது. பெர்லின் வீழ்ந்துட்டு இருந்தப்போ தன்னோட பதுங்கு குழியில அடால்ஃப் ஹிட்லர் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அவனோட 1000 வருஷ கனவு அவனோடைய முடிவுக்கு வந்துச்சு. கொஞ்ச நாளே ஜெர்மனி நிபந்தனை இல்லாம சரணடைஞ்சது.
ஐரோப்பால போர் ஓஞ்சு போச்சு. ஐரோப்பாவில அமைதி வந்தாலும் பசிபிக் கடல்ல போர் இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஜப்பான் சரணடைய மறுத்தப்போ போரை சீக்கிரமா முடிக்கணும்னு அமெரிக்கா ஒரு பேரழிவு ஆயுதத்தை பயன்படுத்த முடிவெடுத்தது. அது உலகத்தையே என்றென்றைக்குமா மாத்தப் போற ஒரு ஆயுதம். ஹிரோஷிமா, நாகசாக்கி இந்த 2 நகரங்கள் மேலேயும் அணுகுண்டுகள் வீசப்பட்டுச்சு. உலகம் ஒரு புது பயங்கரமான யுகத்துக்குள்ள நுழைஞ்சது. கண் இமைக்கிற நேரத்துல நகரமே சாம்பலா போச்சு. லட்சக்கணக்கான உயிர்கள் பறிக்கப்பட்டுச்சு. இந்த பேரழிவுக்கு அப்புறம் ஜப்பானுக்கு வேற வழியே இல்ல, அவங்க சரணடைஞ்சாங்க. 1945ல துப்பாக்கி சத்தமெல்லாம் அமைதியாச்சு. ஆனா போர் விட்டுட்டு போன காயங்கள் ஒரு புது உலகத்தையே உருவாக்கி இருந்துச்சு. இனிமே உலகம் போருக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்க போறதில்ல. இந்த போரோட விலை என்ன தெரியுமா? 7 கோடிக்கும் மேலான உயிர்கள். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல நாடுகளோட மொத்த மக்கள் தொகைக்கு சமமானவங்க இந்த போர்ல இருந்து போயிருக்காங்க. மனித வரலாறுலயே நடந்த மிகப்பெரிய பேரழிவு இது. போரோட சாம்பல்ல இருந்து ஒரு புது உலக ஒழுங்கு உருவாச்சு. இனிமே இப்படி ஒரு உலகப்போர் வரக்கூடாதுன்னு ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குனாங்க. அதே நேரத்துல அமெரிக்காக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல பனிப்போர் ஆரம்பிச்சது. உலகம் 2 துருவங்களா பிரிஞ்சு ஒரு புது ஆயுத போட்டிக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் வழிவகுத்தது. கடைசியா அந்த பெரிய போர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? வெறுப்புங்கிறது ஒரு தீப்பொறி மாதிரி. அது ஒரு நாட்டை மட்டும் இல்ல, முழு உலகத்தையுமே சாம்பலாக்கிட முடியும். அந்த அழிவிலிருந்து மீண்டு வரணும்னா நமக்கு தேவை மனித நேயமும் ஒற்றுமையும் தான். 2ஆம் உலகப் போர் சரித்திரத்தோட ஒரு கருப்பு பக்கம்தான். ஆனா அத நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த கேள்விக்கு நாம ஒவ்வொருத்தரும் பதில் தேடணும். நாம வரலாற்றை மறந்துட்டா அது மறுபடியும் நடக்குமா? யோசிச்சு பாருங்க.